ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பரிவதில் ஈசனை பாடி விரிவதுமே வலுருவியே திரிவகையின் நல் நீர் தூய் புரிவதும் பூகை பூவே என்ன முதல் 10 6ஆம் திருவாய்மொழி பரிவதில் என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி பார்த்தீங்கன்னா ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா எடுக்கிறார். பரிவதில் ஈசனை பாடி அப்படின்னா இதுல என்ன விசேஷம் அப்படின்னா ஆழ்வார் இதுல என்ன சொல்றார் என்று சொன்னால், எம்பெருமான் ரொம்ப எளிமையாக தொழும்படியாக இருக்கின்றார். ரொம்ப எளிமையா ஈஸியா சுவாமியை தொழுது விடலாம் அப்படின்னு உபதேசம் பண்றார் நமக்கு. நாத நாமக்கிரியாங்கிற ராகம் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா. பரிவதில் ஈசனை பாடி விரிவதுமே வல்வுருவே பிரிவகையின்றி நல்லீர் தூய் புரிவதும் பூகை பூவே மதுவாய் தன்னம் துழாயான் முதுவேத முதல்வனுக்கு எது வேது என் பணியன்னாது அதுவே ஆட்சியும் ஈடே. இதான் நாதநாமக்கிரியா. இதுல சொல்றார், எம்பெருமான் எளிமையாக தொழத்தக்கவன். சுவாமி ஈஸிலி அப்ரோச்சபிள். ஈஸியா பகவானை அப்ரோச் பண்ணி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி. பகவானை உபாசனை பண்றதுக்கு எதுவுமே வேண்டாம். மற்ற தெய்வங்களை உபாசனை பண்றதுக்கு நிறையா அது வேணும் இது வேணும்லாம் லிஸ்ட் எல்லாம் போடுறா, அப்படிலாம் எதுவுமே வேண்டாம். பகவானே லிஸ்ட் கொடுத்துருக்கான். அந்த லிஸ்ட்ல எல்லாமே வேணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒண்ணு இருந்தா போரும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா என்று பகவானே ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். அதாவது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு. பத்திரம்னா என்ன? இலை, ஒரு துளசி இலையோ, புஷ்பம் ஒரே ஒரு பூ, ஏதோ ஒரு பூ, ஒரு பூவையோ, இல்ல ஒரு பழம், ஒரு வாழைப்பழமோ ஒரு மாதுளம்பழமோ என்னமோ ஒரு பழம், ஒரு பழத்தையோ, இல்ல தோயம் ஒரு சொட்டு ஜலத்தையோ, இது ஏதாவது ஒண்ணு நம்ம பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். ஆனா எப்படி சமர்ப்பணம் பண்ணணும்? பக்தியோட, பக்தி பரம பக்தியோட நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் என்று பகவான் சொல்றான். இத அப்போ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி, யார் ஒருத்தர் எனக்கு பக்தியோட இத பிரயச்சதி கொடுக்குறாளோ அவளுக்கு ரொம்ப அது சந்தோஷமா நான் எடுத்துப்பேன் என்று சொல்றார். அதை நான் அஷ்னாமி, அதை நான் ஏத்துக்கிறேன் என்று ரொம்ப அழகா எம்பெருமான் சொல்றான். அந்த விஷயத்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர் பிரிவகை எண்ணி நன்னீர் தூய் புரிவதும் புகை பூவே. பரிவதியில் ஈசன், பரிவதுன்னா இந்த இடத்துல துக்கப்படுறது, பரியல் கஷ்டப்படுறது. கஷ்டம்ங்கிறது நமக்கு தான் இருக்கு, பகவானுக்கு கிடையவே கிடையாது. நம்மளும் கஷ்டம் இல்லாத அந்த பகவானை ஆசிரியிச்சா நம்மளும் கஷ்டம் இல்லாதவர்களாகவே ஆயிடுவோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. அப்ப பரிவது இல் ஈசன், பரிவதுன்னா கஷ்டப்படுறது, கஷ்டப்படுறதே கிடையாது சுவாமிக்கு. ஈசன் அப்படின்னா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன், அவனை பாடி அவனை துதி பண்ணி விரிவது மேவல் உருவீர். விரிவது மேவல் உருவீர் அப்படின்னா ஸ்வரூபம் விகாசமாகணும் அப்படிங்கிற ஆசையை உடையவர்கள், முமுட்சுக்கள், பகவான் ஆசிரியிச்சு நற்கதி அடையணும் தானே நமக்கு எல்லாம் எண்ணம் இருக்கு. அதனால தானே திருவாய்மொழி படிக்கிறோம். இல்லாத என்னென்னமோ புஸ்தகம் இருக்கே, அதெல்லாம் படிக்கலாமே. ஏன் நம்ம திருவாய்மொழி படிக்கிறோம்? என்னென்னமோ புஸ்தகம் இருக்கு உலகத்துல, என்னென்னமோ கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இந்த புஸ்தகத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, விரிவது மேவல் உருவீர். விரிவதுன்னா விகசனம், நம்ம விகசனம் மலரணும், விரியணும். நம்மளோட ஆத்மஸ்வரூபம், ஸ்வரூப விகாசம், விகசனத்தை அடையணுங்கிற உறுதி. உருவேல் அப்படின்னா அப்படி, உருவேல் அப்படின்னா உருவீர் அப்படின்னா என்ன அர்த்தம்?
அதை அடையணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். இச்சை, நமக்கு ஒரு இச்சை இருக்கு. என்ன இச்சை? பகவத் இச்சா, பகவான் அடையணுங்கிற ஆசை இருக்கு. முமுட்சுக்களா இருக்கும், நம்ம ஜிக்ஞாசுக்களா இருக்கும், ஞானத்தை அடையணுங்கிற ஒரு ஆசையோட இருக்கும். பகவான் தான் ஞானம், அதனால பகவான் அடையணுங்கிற ஆசையோட இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பிரிவகை இன்னி, பிரிவு வகை இன்றி, அதாவது சுவாமியை விட்டு எப்பவுமே பிரியாம, பிரயோஜனமே பகவான் தான் நமக்கு இல்லையா? புரிவதுவும், அதுக்கப்புறம் நம்ம என்ன சமர்ப்பணம் பண்ண போறோம்? பிரிவகை இன்னி நன்னீர் அப்படின்னா, அது பிரிவகை இன்னிங்கிறது நம்ம சுவாமி ஒரு காலம் பிரியாம எப்பவும் சதா சர்வ காலமும் பூஜிக்கணும்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு அந்த நீர்ங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் பிரிவகை இன்றி அப்படிங்கிறது. பிரயோஜனத்தை கொண்டு விலகி போதலின்றியே நல்ல தீர்த்தத்தை, நல்ல தீர்த்தமா இருக்கணும். அந்த தீர்த்தம் யூஸ்லெஸ் ஆன வாட்டர் கிடையாது, நல்ல தீர்த்தம். எப்படி சொல்றாரு? பிரிவகை இன்றி, அதோடைய வகை, அதோடைய அது என்ன, நீருடைய இயல்பு என்ன? திருவள்ளுவர் சொல்றார், புறந்தூய்மை நீரான் அமையும். தூய்மைப்படுத்தக்கூடியது நீர், தீர்த்தம் அப்படின்னு பேர். தீர்த்தி குர்வந்தி சாதவஹா அப்படின்னு சொல்றோம். தீர்த்தம்னாலே நீர், தூய்மை ஆக்குவது அப்படின்னு அர்த்தம் தீர்த்தம்ங்கிற வார்த்தைக்கு. அப்படிப்பட்ட அந்த நீர், சரியா? நல் நீர், நல்ல நீர், பிரிவகை இன்றி நல்ல நீர், தூய். புரிவதுவும் புகை பூவே. அப்புறம் புரிவதும்னா நம்ம என்ன உபகாரங்கள், என்ன என்னத்தை நம்ம சமர்ப்பணம் பண்றோம்? புரிவதுன்னா உபகாரம், உபகாரம்னா சமர்ப்பணம் பண்றது. உபகாரம்ங்கிறது தமிழ்ல வேற அர்த்தம், உதவிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்? சமர்ப்பணம். என்னையாவது நம்ம சுவாமி கொடுக்கிறோம் இல்லையா, அது என்ன கொடுக்கிறோம்? சமர்ப்பிக்கிறது என்ன? பிரயோஜனத்தை கொண்டு விலகி போதலின்றியே நல்ல தீர்த்தத்தை சமர்ப்பணம் பண்ணி, புகை பூவி, தூய் அப்படின்னா என்ன? சமர்ப்பணம் பண்றது தூய். புரிவதும், புரிவதும் புகை பூவே. புரிவதுன்னா என்ன? சமர்ப்பணம் பண்றது. என்னது? புகை. புகைனா தூபம். தூபம் சமர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷம். அப்புறம் புஷ்பம் சமர்ப்பணம் பண்றது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் விரும்புறேன். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது அஞ்சையும் தான் நம்ம சமர்ப்பணம் பண்றோம் பகவானுக்கு. ஓகே. அதுல இந்த ஆகாசம், ஆகாசத்தை குறிக்கிறது என்ன அப்படின்னா புஷ்பம், மலர்கள். அந்த மலர்களை சமர்ப்பணம் பண்றதுங்கிறது ஆகாசத்தை குறிக்கிறது. அது ஆகாசத்துக்கு சமமான இந்திரியம் எதுன்னு கேட்டா காது, நம்மளோட காது. அதனாலதான் அந்த பூவை நம்ம காதுல வாங்கி வச்சுக்கணும். சுவாமி சமர்ப்பணம் பண்ற பூவை காதுல வாங்கி வச்சுக்கிறதுங்கிற பழக்கம் அப்படிதான் வந்தது. ஓகே. அடுத்தது ஆகாசத்துக்கு வாயு. வாயுனா காற்று. அந்த காற்றுடைய ஸ்வரூபமா இருக்கிறது என்ன அப்படின்னா தூபம். காத்தாதானே இருக்கு தூபம். சோ அந்த காற்று தூபம். அப்புறம் அக்னி. அக்னியோடது என்ன அப்படின்னா தீபம். பூஜையில பஞ்ச பூஜான்னு சொல்றோம். புஷ்பங்கிறது ஒண்ணு, தூபங்கிறது ஒண்ணு, தீபங்கிறது ஒண்ணு. அடுத்தது நீர், ஜலம். அதுதான் தீர்த்தத்தை வச்சுட்டு அர்க்கியம், பாத்தியம் இதெல்லாம் நம்ம சமர்ப்பணம் பண்றோம். ஓகே. அப்புறம் மண். அஞ்சாவது பூதம் என்ன? மண். பிருத்திவி பூதம். அதுதான் என்னன்னா சந்தனம், கந்தம்னு சொல்றோம் இல்லையா, அது. இப்ப இந்த 5 பூதங்களும் பஞ்சபூதங்களை தான் பஞ்ச பூஜை குறிக்கிறது. என்னென்ன? காற்றுங்கிறது எதை குறிக்கிறது? தூபத்தை குறிக்கிறது. நீர்ங்கிறது என்ன குறிக்கிறது? சுவாமிக்கு கொடுக்கிற அர்க்கியம், பாத்தியம், தர்ப்பணம், ஜலம். அதுக்கப்புறம் ஆகாசம்ங்கிறது பூ, புஷ்பங்கள். அதுதான் இங்க சொல்றார், புரிவதுவும் புகை பூவே. புகைங்கிறது தூபம், அது காற்றை குறிக்கிறது. நெருப்பை குறிக்கிறது என்னது? தீபம், தீபாராதனை. ராஜாதி ராஜாய பிரசஹ்ய சாகினே அப்படின்னு தீபம் எடுக்கிறோம் இல்லையா, தீபாராதனை பண்றோம் இல்லையா, அது. இப்படி 5 பூஜைகள். இதைதான் நம்ம பகவானுக்கு ஈஸியா பண்ணலாம். இதுக்கு ஒண்ணுமே நம்ம பிரயத்தனப்பட வேண்டியதே இல்லைங்கிறது இதோடைய தாற்பயம். அடுத்தது மதுவார் தன்னந்துழாயான் முது வேத முதல்வனுக்கு. மதுவார், மதுனா தேன், தேன் ஒழுகக்கூடிய. ஆர் அப்படின்னா அப்படியே ஆர்ப்பக்கூடிய, ஒழுகக்கூடிய. தன்னம் துழாயான், தன்னா குளிர்ச்சியான, அம்னா அழகிய, துழாயினா துளசி. திருத்துழாய், திருத்துழாயின்னு பேர் சம்பிரதாயத்தில். திருத்துழாய்னா துளசி, துளசிய அணிஞ்சு இருக்கக்கூடிய எம்பெருமான். அவன் யாரு? முதுவேத முதல்வன் என்று சொல்றான். முதுவேத முதல்வன், முதுமையானது, பழமையானது வேதம். உலகத்திலேயே பழமையானது இலக்கியம் என்ன? வேதம் தான். அந்த வேதம், வேதங்களால் முழுமுதற் கடவுளாக சொல்லப்பட்டவன் எம்பெருமான். முதுவேத முதல்வன்.
வேதங்கள்லாம் யார முதன்மையா சொல்றதோ அப்பேற்பட்டவன் நாராயணன் தான். அந்த முதல்வனை எதுவேது என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் நீரே ஈடே என்று சொல்றார். என் பணி ஏது, நான் தகுதியானவனா இந்த கைங்கரியத்தை பண்றதுக்கு என்று நினைச்சுண்டு நான் என்ன கைங்கரியம் பண்ணட்டும், இதுல நான் என்ன கைங்கரியம் பண்ணட்டும் அப்படின்னு யோஜனை பண்ணாம என்ன முடியறதோ அந்த கைங்கரியத்தை பண்ணணும். அவ்வளவுதான். எதுவேது எது என் பணி என்னாது அதுவே ஆட்சியும். நீங்க பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ. எனக்கு எதை பண்ணலாம்னு யோஜனை பண்ணாம என்ன கைங்கரியம் முடியறதோ அதை பண்ணுங்க. ஒரு துளசி 4 துளசி தளத்தை பறிச்சுட்டு போய் கோவில்ல கொடுங்கோ, அது ஒரு கைங்கரியம். கோவில பெருக்குங்கோ, அது ஒரு கைங்கரியம். கோவில தொடங்கோ மெழுகுங்கோ, அது ஒரு கைங்கரியம். கோவில் மட்டும் கிடையாது, நம்ம ஆகமே கோவில் தான். நம்ம ஆத்திலேயே பெருமாள் இருக்கா. அப்ப அந்த பெருமாளுடைய வாசஸ்தனமா இருக்கக்கூடிய அந்த இடத்த பெருக்கிறது, துடைக்கிறது, பெருமாளுக்கு பூஜை பண்றது, ஏன் நமக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார். சோ நம்ம குளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ள அந்தராத்மாயா பகவான் இருக்கான், அந்தர்யாமியா இருக்கான். அதனால இதெல்லாம் கைங்கரியம் இல்லை, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது. நம்ம ஆத்தையும் நம்ம உடம்பையும் சுத்தமா வச்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கோவில் கைங்கரியம் தான் இங்க சொல்றார். பெருமாளுக்கு நம்ம பண்ற கைங்கரியம், பகவானுக்கு பண்ற கைங்கரியம், பாகவதாளுக்கு பண்ற கைங்கரியம், ரெண்டையும் சொல்றேன். ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்ப எதுவேது என் பணி என்னாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காம என்ன முடியறதோ அதை பண்ணுங்கோ. சில பேர் என்ன பண்ணுவா, என்ன பண்ணலாம் யோசனை பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டா. சோ அப்படி பண்ணாதீங்கோ. என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு, கேட்கறத விட்டுட்டு, என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்க. இல்ல வாக்குனால 4 பேருக்கு பெருமாளோட பெருமையை எடுத்து சொல்ல முடியாத தாராளமா சொல்லுங்க. மனசால கைங்கரியம், மனசால வைஷ்ணவாள் பாகவதாள் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு கைங்கரியம். இப்ப முன்னாடி சொன்னது மெழுகிறது, கூட்டுறது, புஷ்பங்கள் பறிக்கிறது, மாலை கட்டுறது, இதெல்லாம் காய்க கைங்கரியம், உடல்னால பண்றது. உடல் நாளை காயேன மனசா வாச்சா 3 நாளையும் கைங்கரியம் பண்ணு. சரியா? ஓகே. ஈடும் எடுப்புமில்லீசன் மாடு விடாதென் மனனே பாடுமென்னா அவன் பாடல் ஆடுமென் அங்கம் அணங்கே. என் மனம், என்னுடைய மனசானது எப்பேற்பட்டவன் எம்பெருமான், ஈடும் எடுப்பும் இல்லாதவன் எம்பெருமான். ஈடுதல் அப்படின்னா ஈடுறது வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு பகவான் நம்மளை தள்ள மாட்டார். நம்மளுடைய குற்றத்தை பார்த்து நம்மளை தள்ள மாட்டார். எடுப்பும் இல், ஈடும் இல் எடுப்பும், ஈடும் இல்லைன்னா விடுறது, உபேட்சிக்கிறது, வேண்டான்னு நினைக்கிறது. எடுப்புன்னா அபேட்சிக்கிறது, எனக்கு வேணும்னு சொல்றது. எனக்கு ஒருத்தரோட குற்றத்தை பார்த்து ஒருத்தரை தள்ளவும் மாட்டான் பகவான், ஒருத்தரோட குணத்தை பார்த்து அவளை கொல்லவும் மாட்டான். இது ரெண்டும் இல்லாதவன் எம்பெருமான். ஈடும் எடுப்புமில் ஈசன் மாடு விடாதென் மனனே. மாடுனா பக்கம்னு அர்த்தம். பக்கம், எம்பெருமானுடைய பக்கத்தை, சமீபத்தை விடாமல் இருக்கணும். என்ன பண்ணாலும் சரி பகவானை விட்டு தள்ளி போயிடணும். பகவான் கிட்டயே இருக்கணும், கனெக்டடா இருக்கணும், அட்டாச்சடா இருக்கணும் பகவான் கூட. அது சொல்றார். ஈடும் எடுப்பும் ஈசன் மாடு, மாடுன்னா சைடு, பகவானுடைய பக்கம், அது விடாமல் என் மனமானது இருக்கு. பாடும் என்ன அவன் பாடல் என்ன. இப்போ இங்க பாருங்க, இப்ப முன்னாடி நான் சொன்னதையே தான் இங்க ஆழ்வார் சொல்ற. 3 விதமான கைங்கரியம். என்ன கைங்கரியம்? மனசால பண்ற கைங்கரியம், பகவான மனசுல நினைச்சுட்டே இருக்கிறது. என் மனனே ஈடுமெடுப்புமில் ஈசன் மாடு விடாது, அதுதான் ஃபர்ஸ்ட் கைங்கரியம். பகவான விடாம பிடிச்சுக்கணும் மனசால, அது மனசால பண்ற கைங்கரியம். ரைட். அடுத்தது என்னது? பாடும் என்ன அவன் பாடல். இந்த திருவாய்மொழியை பாடுறதுங்கிறது வாயால நம்ம பண்ற கைங்கரியம் பகவானுக்கு. ஆடும் என் அங்கம் அணங்கே. அணங்கு ஆடுறதுன்னா இந்த சாமி ஆடுறா இல்லையா, தெய்வாவேசம். அப்படி என்னுடைய மனசு என்னுடைய உடம்பு பகவானை நினைச்சு உருகி ஆடுகின்றது என்று சொல்லுகின்ற. அணங்காட்டம்னா என்னது? தெய்வ ஆவேசம் ஆடுறது. அது மாதிரி நான் ஆடுகின்றேன், ஆவேசமாகி அடங்குகின்றேன் என்று சொல்லுகின்றார். ரொம்ப அழகா சொல்றார். இத தன்னை பத்தி சொல்றாருங்க ஆழ்வார், தன்னுடைய பாவத்தை சொல்றார். அவரோட மனசு ஒரு க்ஷணம் கூட பகவானை விட்டு இந்த நகராது. அதுக்கு பிரமாணம் இந்த ஈடும் எடுப்புமில் ஈசன் மாடு விடாதேன்னு மனமே. எவ்வளவு அழகான வார்த்தை.
பாடுமென்னா அவன் பாடல், என்னைக்கும் அவனை பாடிண்டே இருக்கிறது தான் என்னோட நாக்கு பண்ற வாச்சிக்க கைங்கரியம். காய்க கைங்கரியம், வாச்சிக்க கைங்கரியம், மானசிக கைங்கரியம். அது அப்படியே இந்த ஆர்டர்ல சொல்றேன். மானசிக கைங்கரியம் முதல் 2 வரி, வாச்சிக்க கைங்கரியம் 2வது வரி, ஆடுமென் அங்கம் அணங்கேங்கிறது காய்க கைங்கரியம் 3வது வரி. சரியா? அணங்கென ஆடுமென் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதத்தும் குணங்கழு கொள்கையினானே. நம்ம எம்பெருமானுடைய பெருமையை சொல்றாருங்க. அணங்கென ஆடும் என் அங்கம், அப்படியே அணங்குன்னா இன்னொரு அர்த்தம் டான்ஸ்ல ஆடுறா இல்லையா, அணங்குங்கிறது பொதுவா ஸ்திரீகளுக்கு சொல்றது. அழகா பரதம் ஆடுறா இல்லையா, அது மாதிரி என் உடல் ஆடுகின்றது. தெய்வாவேசம், ஆவேசம் இந்த மாதிரி ஆடுறது. அப்படி ஆடக்கூடிய என்னுடைய அங்கம், எனது சரீரம் தெய்வ ஆவேசம் கொண்டார் போல் ஆடுகின்ற எனது சரீரம் சேவித்து ஆராதிக்கும்படியாக நின்றவன் யாரு? எம்பெருமான் இல்லையா? வணங்கி வழிபடும்படியான ஈசன் அவன் எப்பேற்பட்டவன்? அமரர் பிணங்கி பிதத்தும், நித்தியசூரிகள். அமரர்கள்னா இங்க யாரு? நித்தியசூரிகள். பிணங்கி பிதத்தும், பிணக்கம்னா என்ன சொல்றது? விவாதம் பண்றது. அவ ரெண்டு பேர் விவாதம் பண்றதுக்கு பேர் பிணக்கு, பிணங்கு. பிணக்கரு அறுவகை சமயம் ஏற்கனவே அந்த வார்த்தை வந்திருக்கு இல்லையா? பிணங்கி. அந்த நித்திய சூரிகள்லாம் என்ன பண்றானா, அவளுக்குள்ள சர்ச்சை பண்ணிக்கிறானா. என்ன சர்ச்சை பண்ணிக்கிறான்? பெருமாளுடைய ஒவ்வொரு குணத்தை பத்தி ஒரு நித்திய சூரி சொல்றார், இதுதான் பெருமாள்கிட்ட உயர்ந்த குணம், ஏய் இதை விட உயர்ந்த குணம் இதுடா அப்படின்னு சர்ச்சை பண்ணிக்கிறாளாம் அவரு எல்லாரும். நித்திய சூரிகள்லாம் அமரர்கள் பிணங்கி பிதற்றக்கூடிய குணங்கழு கொள்கையை உடையவன். கெழுனா பொருந்தி இருத்தல், குணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய கொள்கையை உடையவன் எம்பெருமான் கொள்கையினானே என்று சொல்லுகின்றான். சரியா? அடுத்தது பாருங்க. கொள்கை கொளாமையிலாதான் எழுகள் இராகமிலாதான் விழ்கை விழாமை விரும்பி உள்கலந்தார்க்கு ஓர் அமுதே. ஏற்கனவே சொன்னதுதான், இதே அர்த்தம் தான். இங்க பாருங்க, ஈடும் எடுப்பும் இல் ஈசன் சொன்னது கொள்கை கொளாமை இல்லாதான்னு சொன்னது ஒண்ணுதான். கொள்ளுதல்னா ஒண்ணு வேணும்னு எடுத்துக்கிறது, கொளாதல் கொளாமைனா வேண்டான்னு தள்ளுறது. ஒருத்தருக்கு கெட்ட குணம் இருக்குன்னு அவளை விடவும் மாட்டான், ஒருத்தருக்கு நல்ல குணம் இருக்குன்னு அவளை எடுத்துக்கவும் மாட்டான். இப்படி ராகத்வேஷம் இருக்கிற நம்ம தான் இதை பண்ணுவோம். யாரையாவது பிடிக்கலைன்னா சீ எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவளை வெறுக்கிறோம். யாரையாவது பிடிச்சிருக்குன்னா வாவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இது ரெண்டும் பகவான்கிட்ட கிடையாது. எழுகள் இராகம் இலாதான், எழுகள்னா துவேஷம், ஒருத்தர்கிட்ட துவேஷமே கிடையாது எம்பெருமானுக்கு. கைவிடுகைக்கு அடியான நெகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி இது இல்லாதவன் எம்பெருமான். ஏற்றத்தாழ்வுகளே பார்க்காதவன் எம்பெருமான். உபேட்சையும் இல்ல, அபேட்சையும் இல்ல. உபேட்சைனா விடுறது, அபேட்சைனா ஆசைப்படுறது, இது ரெண்டும் இல்லாதவன். எதுக்குமே ஆசை கிடையாது பகவானுக்கு. ராகம்னா ஆசை, ராகம் என்றால் விருப்பு, எல்கள்னா துவேஷம் வெறுப்பு, இது ரெண்டும் இல்லாதவன். விழ்கை விழாமை விரும்பி உள்கலந்தார்க்கு ஓர் அமுதே. அவன் எப்படி இருக்கானாம்? விழ்கை விழாமை விரும்பி, ஒரு விஷயம் போகணும்னு பகவான் நினைப்பானாம் நம்ம கிட்ட இருந்து. என்ன விஷயம் போகணும்னு நினைப்பான்? வேற பிரயோஜனம், பகவானை தவிர்த்து வேற எதையுமே நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு பகவான் ஆசைப்படுவேன். புரியுறதா? பகவான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு தான் பகவான் சொல்றேன். விட்டுட்டு வான்னா எல்லாத்தையும் போட்டு சன்னியாசியா போன அர்த்தம் கிடையாது. மற்றதுல இருக்கிற பற்ற விடணும். திரௌபதி பீஷ்மர் துரோணர் இவாளெல்லாம் காப்பாத்துவான்னு நினைச்சா, தன்னோட புருஷர்கள் காப்பாத்துவான்னு நினைச்சா, யாருமே காப்பாத்தல. தன்னையே தானை காப்பாத்திக்க முடியும்னு நினைச்சா, அப்பவும் பகவான் வரல. கடைசியில தன்னையாலையும் தன்னை காப்பாத்திக்க முடியாது, வேற யாராலையும் தன்னை காப்பாத்திக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே 2 கைகளையும் மேல தூக்கி ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நஹே நாதா நாராயணா வாசுதேவா அச்சுதா அனந்தா கோவிந்தா 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 அப்படின்னு பகவானை கூப்பிட்ட உடனே கோவிந்தன் வந்துட்டான் இல்லையா? அதனால அதுதான் இங்க சொல்றார், விழ்கை அப்படின்னா மத்ததை விடணும்.
விழாமைனா பகவான விடாமை இருக்கணும். அதை விரும்பி அதை விரும்புபவனாக இருக்கான். எதிர்பார்த்து உள் கலந்தார்க்கு தன்னில் விண்டு போகாமல் யார் பகவானையே நினைச்சு கலந்து இருக்காளோ அவளுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கிறான் எம்பெருமான். உள் கலந்தார்க்கு ஓர் அமிர்தமாக இருக்கான். யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் முக்தி அடைந்த நித்தியசூரிகளுக்கும் அமிர்தமாக இருக்கின்றான் எம்பெருமான் என்று சொல்கின்றார். அதான் உள்கலந்தார்க்கு ஓர் அமுதே. அமுதமரர்கட்கீந்த நிமிர் சுடராழி நெடுமால் அமுதிலுமாத்த இனியன் நிமிர் திரை நீழ்கடலானே. தேவர்களுக்கு அமிர்தத்தை எம்பெருமான் மோகனாவதாரம் பண்ணி கொடுத்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இல்லையா? அமிர்தத்தை தன்வந்தரியா எம்பெருமான் கொண்டு வந்த உடனே இந்த ஸ்வர்பானுன்னு ஒரு அசுரன் என்ன பண்ணானா, தேவாளுடைய ரூபத்துலதான் அவன் இருந்தான். அவன் அமிர்தத்தை குடிச்சுட்டான். அவன் இதை தூக்கின்னு போயிட்டான். இந்த அமிர்த கலசத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா அமிர்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது நடக்கிறது. அமிர்தம் குடிக்கும் போதுதான் அவன் தேவன ஒரு ரூபத்துல குடிச்சான். இந்த மாதிரி சில அசுரர்கள் தூக்கின்னு போயிடுறான் அந்த கலசத்தை. சோர்பானும் முதலான அசுரர்கள்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் இந்த கலசத்தை தூக்கின்னு போன உடனே பகவான் அசுரர்கள்ட்ட இருந்து இந்த அமிர்தத்தை மீட்டு தேவர்கள்ட்ட கொடுக்கறதுக்காக பெண்ணுரு கொண்டு வருகின்றான். மோகினியாக அவதாரம் பண்றான். வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி எம்பெருமான் நம்பெருமாள் மோகினி அவதாரத்தில் இருப்பார். எல்லா பெருமாள்லையும் அந்த மோகினி அவதாரம் மோகன அவதாரம் சொல்லுவா, மோகினி அவதாரம்னு சொல்லுவா. அப்படி பண்றாரு எம்பெருமான். அதை சொல்றாரு இங்க. அமுதம் அமரர்கட்கு இந்த எம்பெருமான் நிமிர் சுடர் ஆழி. நிமிர்ந்தன வளர்கின்ற, சுடர்னா ஒளி, வளர்கின்ற ஒளியை உடைய திருச்சக்கரத்தை உடையவர். அந்த சக்கரத்தோட பெருமை என்ன தெரியுமா? இப்படி எல்லாருக்கும் அமிர்தத்தை கொடுத்தான் எம்பெருமான். ஒரு பக்கம் தேவர்கள் உட்கார்ந்துட்டா, ஒரு பக்கம் அசுரர்கள் உட்கார்ந்துட்டா. தேவர்களை பார்த்து அமிர்தத்தை ஒரு கரண்டி எடுத்து இப்படி தேவர்களோட கிணத்துல போடுவார். அசுரர்களை பார்த்து இப்படி ஒரு அழகா ஒரு நளினமா இப்படி ஒரு திருப்புவார். அதை பார்த்தோடனே இந்த அசுரன் அமிர்தத்தை மறந்துடுவான். பகவான் ஒரு சிலுப்புவார். ஒரு தன்னோட பெண்ணா வேற இருக்காரா, பெண்ணா இருந்து இப்படி ஒரு சிரிப்பார். சிரிச்ச உடனே அந்த அசுரன் பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கா இவோ அப்படின்னு வாயை பழந்துட்டு இருப்பான். அதுக்குள்ள அடுத்த தேவனுக்கு போய் அடுத்த அமிர்தத்தை கொடுத்துடுவார். இந்த பக்கம் அசுரனை பார்த்து இப்படி ஒரு சிரிப்பார். இப்படி ஜடைய எப்படி பின்னல இப்படி இது பண்ணிட்டார். அசுரன் மயங்கி போயிட்டான். அசுரன் மயங்கிறது என்ன, சிவபெருமானே மயங்கி போயிட்டார்னா எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அந்த ரூபம் இல்லையா? மோகினி ரூபம். எல்லாத்தையும் மயக்கி விட்டார், சொக்க வச்சு விட்டார் பெருமாள். அதுதான் சொல்றார். அப்படி கொடுத்துட்டு கடைசியில ஒரு தேவன் மட்டும் பகவான, ஒரு அசுரன் மட்டும் பகவானை ஏமாத்தி தேவ ரூபத்துல உட்கார்ந்துட்ட உடனே ஸ்வர்பானுங்கிறவன் பகவான் சக்கரத்தை எடுத்து பட்டுன்னு போட்டார். சக்கரம் கொண்டு வரலையா, அந்த அமிர்த அந்த கலசத்தோட கரண்டியவே சக்கரமாக சுழட்டி அவனை சம்ஹாரம் பண்ணார். அப்பேற்பட்ட சக்கரம் பகவான் நினைச்ச உடனே வரக்கூடியது. நிமிர் சுடர் ஆழி அப்படின்னு அந்த சக்கரத்தாலதான் ஸ்வர்பானுவோட தலையை ரெண்டா வெட்டி ராகுவாவும் கேத்துவாவும் அவ ஆனான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சோ அந்த நிமிர் சுடர் ஆழியை உடைய எம்பெருமான் என்று அந்த அமிர்த மதன லீலையை இங்க சிந்தனை பண்றார் ஆழ்வார். பாகவதத்துல 8வது ஸ்கந்தத்துல அந்த லீலை சொல்லியிருக்கார். அமுதிலும் ஆத்த இனியன், அமிர்தத்தை விடவும் ஆற்ற இனியன், மிகவும் போக்கியமானவன். ஆற்றுதல்னா என்ஜாய் பண்றது, அமிர்தத்தை விடவும் என்ஜாய் பண்றதுக்கு இனிமையானவன் யாரு? நிமிர் திரை நீழ்கடலானே. நிமிர்னா அதேதான், அலை எரி விசாலமானது, திரைனா அலை உடையது, நீளமானது கடல். அந்த கடலை உடையவன் எம்பெருமான். எந்த கடல்? திருப்பார்கடலை உடையவன். சரியா? திருப்பார்கடலில் கண் வளர்ந்து அருளுபவன் என்று அர்த்தம். நீ அடுத்து உடனே கடல்ன உடனே ராமாயண ஞாபகம் வருது ஆழ்வாருக்கு. நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள்கள் தலை கழுவினே, நாள்களை கழிவினே அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. நாள்கள் தலை கழிவினே. நீழ்கடல் சூழ் இலங்கை, நீண்ட கடலினால் சூழப்பட்ட இலங்கையினுடைய கோன் ராஜா யாரே? ராவணன். அவனுடைய தோள்களையும் தலையையும் துணி செய்தான், வெட்டி எறிஞ்சார் ராமபிரான். தாள்கள் தலையில் வணங்கி, அப்பேற்பட்ட ராமபிரானுடைய ஜகதாபிராமன் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ 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 நமாமின்னு
நமாமி நமாமின்னு அவனுடைய தலைய, அவனுடைய திருவடிகள்ல என்னுடைய தலையை வச்சு வணங்கி 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 என்ன பண்ணணும்? நம்ம நாள்கள் தலை கழிவினே, நாள் கடலை கழிவினே, அப்படி நாள்கள் தலை கழிவினேன்னு ஒண்ணு, நாள் கடலை கழிவினே அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு. நாள் கடல், நாள்களாகிய இந்த கடலை தாண்டி விடுங்கள். நாள்களை எப்படி போக்க வேண்டும்னு ஆழ்வார் இந்த பாசம். நேரம் எப்படி பொழுது போக்கணும், எப்படி நம்மளுடைய பொழுது போக்குறதுனா வேஸ்ட் பண்றது கிடையாது, பொழுதை எப்படி உபயோகமா போக்க வேண்டும் என்று ஆழ்வார் சொல்றார் இந்த பாசுரத்துல. அதுதான் இந்த பாசுரம். எப்படி பொழுதை எப்படி செலவழிக்க வேண்டும்? பணத்தை விடவும் ரொம்ப முக்கியமானது காலம், நேரம். பணம் இன்னைக்கு போனா நாளைக்கு கிடைச்சிடும். இன்னைக்கு 10 ரூபா நம்ம ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த 10 ரூபா திரும்ப கிடைச்சிடும். உழைச்சோம்னா சம்பாதிச்சுடலாம் இந்த 10 ரூபாய. ஆனா இன்னைக்கு 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா திரும்ப நாளைக்கு அந்த 1 மணி நேரம் கிடைக்காது. அந்த நாள்ல அந்த 1 மணி நேரம் போனதுதான். எத்தனை வயசு நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். அப்படி அதை பண்ணக்கூடாது. ஆழ்வார் சொல்றார், இனிமே பண்ணக்கூடாது. நாள் கடலை கழிமினே, எப்படி ராமச்சந்திர சரணாம்புஜத்திர தலைய வச்சு வணங்கி வணங்கி ராம 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 ராமன் அவனுடைய நாமத்தை சொல்லி ராவணாரியான ராவண சம்ஹாரம் பண்ணினவனான அந்த ராமபிரபுவினுடைய சரணத்தில் நம்முடைய தலையை வச்சு வணங்கி நம்மளுடைய நாள்களை நாம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமினவனை தொழுதால் வழி நின்ன வல்வினை மாழ்வித்து அழிவின்னி ஆக்கம் தருமே. இப்போ பகவான உபாசனை பண்றதுடைய பெருமைய இங்க சொல்றார். அடியேன் பேசுறது எல்லாருக்கும் கேட்கறதுன்னு நினைக்கிறேன். ஒரு தம்ஸ் அப் மட்டும் எல்லாரும் கொடுங்க கேட்கறதுன்னா. கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் வழி நின்ன வல்வினை மாழ்வித்து அழிவின்னியாக்கம் தருமே. ஜெய் ஸ்ரீமநாராயணா. தேங்க்யூ. கழிமின் தொண்டீர்கள், இப்படியாக நீங்கள் விஷயாந்தர சங்கத்தை கழித்து விடுங்கள். பகவானை தவிர்த்த பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. பகவானை தவிர்த்து இருக்கிற விஷயம் கழிமின்னா அதெல்லாம் உற்றுங்கோ, கழிச்சுடுங்க. உங்க லைஃப்ல இருந்து அனாவசியமானது எல்லாத்தையும் கழிச்சுடுங்க. அவசியமானது ஒன்னே ஒண்ணு பகவான் தான். தொண்டீர்கள், தொண்டர்களே, அதையெல்லாம் கழிமின் விட்டுடுங்க. மற்ற சங்கத்தை எல்லாம் விட்டுடுங்க, துசங்கத்தை எல்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு சத் சங்கத்தை பஜியுங்கள். அவனை தொழ வேண்டும். அடியார்களோட சேர்ந்து அந்த பெருமானை தொழுங்கள். தொழுத மாத்திரத்தினாலேயே அவன் என்ன பண்றான்? தொழுதால், அப்படி தொழுதேர்களானா வழி நின்னி வல்வினை மாழ்வித்து. வழி நின்ன வல்வினைகள், வழி நின்னா நின்று இருக்குமா வழியில நம்ம பண்ண பாவம். சரியா? நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்றோமே, கரெக்டா நின்று இருக்கும் அந்த இடத்துல. பாவம், நம்ம பண்ண பாவம் தான் நமக்கு கஷ்டமா வருது. சோ கஷ்டம் வந்தா பகவானை திட்டக்கூடாது, கஷ்டம் கொடுத்தவாளை திட்டக்கூடாது, நம்மளதான் நம்ம சொல்லணும். என்னடா இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கியாமே அப்படின்னு நம்மளைத்தான் கேட்டுக்கணும். சோ அதுதான் வழி நின்ற வல்வினைங்கிறார் ஆழ்வார். வழியில நிக்குமா அந்த வல்வினை. இன்னொரு அர்த்தம் என்ன? ஜென்ம 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 ஜென்மமா சம்பாதிச்ச பாவம் இது. ஜென்ம பரம்பரையா தொடர்ந்து நிக்கிறது இந்த பாவம். அந்த வலிய பாபங்கள் வல்வினைகளை மாழ்வித்து ஒழித்து அழித்து அழிவு இன்றி, அழிவு இல்லாமல் சாஸ்வதமான முக்தி மோட்சம் வைகுண்டத்தில் ஆக்கம் தரும் முக்கிய சம்பத். முக்கிய சம்பத்துனா கைங்கரியம். வைகுண்டத்துல பண்ற கைங்கரியத்தை தருமே. அந்த அந்த வைகுண்டத்தையே நமக்கு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். தருமாறும் பயனாய திருமகனார் தனி கேழ்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே. அழகா சொல்றார். ஒரு க்ஷணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. தரும அரும் பயனாய தரும் அவ்வரும் பயனாய, தரும் அவ்வரும் பயனாய அப்படி பிரிக்கலாம். அவ்வரும் பயனாய, அவ்வரும் பயன் என்னது? அவ்வரும் பயன் அப்படின்னா என்னது? பரம புருஷார்த்தமான மோக்ஷம் சொல்றார் இல்லையா? அழிவின்னி ஆக்கம்ங்கிறது மோக்ஷம் அர்த்தம். அந்த மோட்சத்தை தருகின்றார். தரும் அவ்வரும் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன். யாரு? எம்பெருமான் யாரு? ஸ்ரீபதி ஸ்ரீனிவாசன் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா? ஸ்ரீமன் நாராயணான்னு சொல்றோமே, அதுக்கு என்ன விசேஷம்? மகாலட்சுமியோட கூட இருப்பவன் திருமகளார் தனிக்கேழ்வன் லக்ஷ்மிபதி. லக்ஷ்மிபதே தே அங்கிரியுகம் ஸ்மராமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திருமகளார் தனிக்கேழ்வன் பெருமை உடைய பிரானார். லக்ஷ்மி சம்பத்தினாலேயே அவனுக்கு பெருமை அப்படிங்கிறாங்க. எப்படி பாருங்க, பெருமானுடைய பெருமை என்ன தெரியுமா? அவன் ஸ்ரீமன் நாராயணனா இருக்கிறதே அவனுடைய பெருமை. மகாலட்சுமியினால தாயார்னால அவனுக்கு ஏத்தம். எவ்வளவு அழகு! அந்த பெருமை யாருனால? ஸ்ரீதேவியினால அவனுக்கு பெருமை, எம்பெருமாட்டியினால அவனுக்கு பெருமை. பெருமை உடைய பிரானா லக்ஷ்மி சம்பந்தத்தினாலே மேன்மை உடைய அந்த சர்வேஸ்வரம். இருமை வினை கடிவாறு, இரு வகையான வினைகள். நம்ம நினைக்கிறோம் புண்ணியம் பண்ணா நல்லதுன்னு. புண்ணியமும் நமக்கு ப்ராப்ளம் தான், பாபமும் நமக்கு ரொம்ப ப்ராப்ளம். இந்த புண்ணியங்கிறது தங்கத்தினால விலங்கு பண்ணி கையில போட்டுக்கிற மாதிரி. விலங்குனா ஹேண்ட் கஃப், சிறைச்சாலையில போடுற அந்த விலங்குகளை தங்கத்தினால பண்ணி கையில போட்டுக்கிற மாதிரி புண்ணியம் பண்றது. இரும்புனால பண்ணின விலங்குகளை போட்டுக்கிற மாதிரி பாவம் பண்றது. ரெண்டுமே சிறைப்பட்டு இருக்கிறதுக்கான வழி. அந்த இரு வினைகளை எம்பெருமான் கடிந்து விடுவார், களைந்து விடுவார். சரியா? அடுத்தது கடிவார் தீய வினைகள். தீய வினைகளை எல்லாம் அவர் கடிந்து அருளுவார். யாரு? நொடியாரும் அளவை கண். ஒரு நொடியில, ஒரு நொடி அளவையில, அளவைனா கால அளவு, அந்த அளவுக்குள்ளேயே ஒரு நொடியில தீய வினைகள், கொடிய வினைகளை கடிவார், போக்கி விடுவார். கடிவார்னா போக்கி விடுவார். யார் தெரியுமா? கொடியாடு புள்ளுயர்த்த வடிவார் மாதவனாரே. அடுப்புள், அடுத்தல்னா, அடுக்கிறதுனா என்னன்னா அழிக்கிறது. அதாவது அடுப்புன்னு சொல்றோம். இந்த அடுப்பு என்ன பண்றதுன்னா அடுக்களை, அடுத்தல், பேக்கிங்க்கு அடுத்தல்னு பேர். பேக்கரின்னு சொல்றாலே அடுக்ககம் அப்படிங்கிறாரு அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தை. பேக்கரிங்கிறதுக்கு என்ன தமிழ் வார்த்தை? அடுக்ககம் அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன? அடுக்கி அடுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அடுக்கிறதுனா என்னன்னா அடுத்தல். அடுத்தல் அப்படின்னா என்னன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம், ஒரு விஷயத்த மாவை பன்னா மாத்தலாம். மாவை சிம்பிளா சொல்லணும்னா மாவை இட்லியா மாத்துறோம். மாவை ஊத்தி வேக வச்சு இட்லியா மாத்துறோம், இல்ல மாவை ஊத்தி தோசையா மாத்துறோம். அதுக்கு பேரு அடுப்புன்னு பேரு. அது பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு அடுப்பு இல்லையா? அது என்ன பண்றது? அழிக்கிறது. இந்த மாவுங்கிற பாவத்தை அழிச்சு தோசைங்கிற பாவத்தை உண்டு பண்றது இல்லையா? அதனாலதான் அதுக்கு அடுத்தல் அப்படிங்கிறதுக்கு அழித்தல்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மாத்துறதுன்னு, மாவை தோசையாக மாற்றுகிறது, அதனால அடுப்பு. இந்த ரெண்டு அர்த்தம் போதும். இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அடுனா என்னது? அழிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், மாத்துறதுன்னு ஒரு அர்த்தம். இவர் என்ன பண்றாராம்? பகைவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவர். யாரு? புல் கருடாழ்வார், பக்ஷிராஜர். அவர் என்ன பண்றார்? பகைவர்களை அழிக்கக்கூடியவர், அடுக்கக்கூடியவர். ஓகே, அவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த பக்ஷிராஜரை எம்பெருமான் கொடியாக வச்சுருக்கார், துவஜமாக வச்சுருக்கார். வச்சுட்டு கொடியாக அடுப்புள்ளுயர்த்த வடிவு ரொம்ப அழகா இருக்கார், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கார். திவ்யமங்கல விக்கிரகம், விலக்ஷணம், விசேஷ லட்சணமுடைய திவ்யமங்கல விக்கிரகம். அவ்வளவு அழகா இருக்கார் எம்பெருமான். அந்த அழகா சொல்றார், கொடியா அடுவுள்ளுயர்த்த வடிவு. வடிவுன்னு அழகு, அழகா மாதவன். மாதவன் பால் சடகோபன் தீதவமின்னி உரைத்த மாதவன்
நான் லக்ஷ்மிபதியான அந்த எம்பெருமான் மேல், அந்த எம்பெருமான் பால், அந்த எம்பெருமானுக்காக, அந்த எம்பெருமான் பக்கலில் பக்தியுந்தராய், பக்தியும் தாராய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பக்தி குடுன்னு பக்திம் தேஹி பக்திம் தேஹி பக்திம் தேஹி பிரபோ பக்திம் தேஹி ஹரே பக்திம் தேஹி பக்திம் தேஹி பக்திம் தேஹி பக்திம் தேஹி. ஷடகோபன் அப்படிங்கிற இந்த ஆழ்வார் மாதவன் பால் லக்ஷ்மிநாதனான எம்பெருமான் பக்கலில் பக்தியோடு கூடவே தீது அவம் இன்னி உரைத்த தீது அவம் இன்னி உரைத்தங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றான்னா, பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, அடியார்களுடைய தன்னுடைய மேன்மையை பார்த்து உதாசீனமா இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, மத்தவாளுடைய தாழ்மையை பார்த்து அவளை உதாசீனப்படுத்துறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டு விஷயம். இப்ப ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த மேனேஜருக்கு நான் மேனேஜர், நான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு நான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தினால நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் கீழே இருக்கிறவாளை, வேலை பார்க்கிறவாளை என்ன நினைப்பா, வேலை பார்க்கறவன் தானே, நான் பெரிய ஆள் அப்படின்னு அவனை உதாசீனப்படுத்துவான். இது நம்ம உலகத்துல பார்க்கணும், பொதுவா நடக்கிறது. ஒரு பெரிய பதவியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சின்ன பதவியில இருக்கிறவனை உதாசீனப்படுத்துவான். ஏன்? ரெண்டு ரீசன் அதுக்கு. ஒண்ணு, அவன் பெரிய பதவியில இருக்கிறதுனால. நாளைக்கு அவன் அவனோட பதவி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் மினிஸ்டரா இருக்கான், அப்ப அவனுக்கு எல்லா விதமான இதுவும் இருந்தது. பிளாக் கேட்ஸ் என்ன, கார் என்ன, ஜீப் என்ன, அது என்ன, இது என்ன, பங்களா என்ன, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருந்தது. மினிஸ்டர் இல்லைன்னு ஆட்சி என்னைக்கு மாறிடுத்தோ எல்லாம் போயிடுது, வேற ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அதே பங்களா, அதே காரு, அதே குவார்டர்ஸ் எல்லாம் வேற ஒருத்தருக்கு கிடைக்கிறது. எவ்வளோ அநித்தியம் பார்த்தல இந்த உலகம். அப்போ இவன் பெரிய இடத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கீழே இருக்கிறவாளை மட்டவா நினைக்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, தான் பெரிய இடத்துல இருக்கேங்கிறதுனால அவளை உதாசீனப்படுத்துறது. ரெண்டு, அவன் சின்னவன் தானே, அவன் ஒன்னும் இல்லாதவன் தானே அப்படிங்கிற எண்ணத்தினால அவனை மட்டப்படுத்துறது. இப்படித்தான் உலகத்துல இருக்கிறவா நிறைய பேர் பண்றா. ஆனா இந்த குணம் எம்பெருமான்ட்ட கிடையாது அப்படிங்கறதான் இந்த 10 பாசுரத்துல சொல்லியிருக்கார் ஆழ்வார். எந்த குணம் கிடையாது பகவான்கிட்ட? ஒருத்தன் பகவான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியவன், அதனால எம்பெருமானுக்கு மத்தவாளை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காம இருக்கக்கூடியதான அந்த தன்மை இல்லை என்று சொல்ற. நான் தான் ரொம்ப பெரியவனாச்சே, மத்தவனை எதுக்கு மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பகவானுக்கு கிடையாது. ஒண்ணு, நம்ம எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம பகவான்கிட்ட நம்ம இருக்கிறதுலயே ஒஸ்டா இருக்கும். அப்படிப்பட்ட நம்மள இவன் ஒஸ்டா இருக்காங்கிறதுனால தள்ள மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 10 பாசுரத்துல ஆழ்வார் சொல்லியிருக்கார். புரிஞ்சுதா? தனது மேன்மையை பார்த்து உதாசீனாயிருத்தல், அடியார்களுடைய குற்றங்களை பார்த்து கைவிட்டு ஒழிதல் ஆகிய ரெண்டு குற்றமும் எம்பெருமானுக்கு இல்லை என்பதை இந்த 10 பாசுரங்கள்ல ஆழ்வார் சொல்லியிருக்கார். தீது அவமின்னி உரைத்தது இதுதான். ஓகேவா? ஏதமில் 1020. ஏதமில்னா என்ன அர்த்தம்? ஏதம் இல்லாதது, வலு இல்லாத, தப்பு எதுவுமே இல்லாத இந்த திருவாய்மொழி, எந்த குற்றமும் குறையும் பாபமும் எதுவுமே இல்லாத இந்த 1000 திருவாய்மொழியில இந்த 10 யார் ஓதுகின்றார்களோ, குருமுகமாய் யார் ஒருத்தர் அதிகரிக்கின்றார்களோ அவர்கள் இன்னொரு ஜென்மாவே வாடு கிடையாது, பிறவாரே அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த 10 பாசுரத்தை பாடினா பிறவியே கிடையாது, நமக்கு என்னது, மோட்சம்தான் அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லுகின்றார் ஆழ்வார். எம்பெருமான் ஆராதனைக்கு எளியவன் அப்படிங்கிறது தான் இந்த 10 பாசுரங்களுடைய சுருக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆராதனைக்கு எளியவனாய் எம்பெருமான் இருக்கின்றான் அப்படிங்கிறத சொல்றார். அதை மேல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம அடுத்தடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இப்ப யாருக்கெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி இப்ப கேட்கலாம்.
அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன். ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக்கு. அடியேன் எனக்கு வந்துட்டு அடியேன் அந்த ஆறுல வந்துட்டு எனக்கு புரியவே இல்லை. நீங்க டக்குன்னு போயிட்டே எனக்கு எழுதிக்கவே முடியல. ஆறு எனக்கு சொல்லுங்கள்ல, ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள்ல. அமிர்த மதனை நினைத்து ஆழ்வார் ஊறுகிறார், விசாலமான அலையை உடையது. அப்புறம் என்னது அர்த்தம் புரியல அடியேன், எனக்கு சாரி அடியேன். இன்னொரு தடவை கேளுங்கம்மா, எந்த வரிமா? ஆறாவது அடியேன், அதோட அர்த்தம் சொல்றேன் அடியேன். அமிர்த மதனை நினைத்து முழுக்க சொல்றேன் பாருங்க. அமுதம் அமரர்கட்கு ஈந்த நிமிர் சுடர் ஆழி நெடுமால். அமிர்தத்தை தேவர்கள், இங்க அமரர்கள்ங்கிறது தேவர்கள், சரியா? நித்தியசூரிகள் கிடையாது. தேவர்களுக்கு ஈந்த கொடுத்த நிமிர் சுடர் ஆழி நெடுமால். நிமிர்னா ரொம்ப விஷாலமானது, விரிந்து இருக்கிறது, கூர்மையா இருக்கிறது. சுடர்னா ஒளி மிக்கதா இருக்கிறது. ஆழினா சக்கரம், அந்த சக்கரத்தை உடைய எம்பெருமான். நெடுமால் பெரிய எம்பெருமான், பெரிய பெருமாள். அந்த பெருமாள் எப்பேற்பட்டவன்? அமுதிலும் ஆற்ற இனியன், அமிர்தத்தை விடவும் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப போக்கியமானவன் எம்பெருமான்னு சொல்றான். நிமிர்திரை நீழ்கடலானே அப்படின்னா, திரைனா அலைகளை உடையது, நிமிர்னா ரொம்ப பெரியது, ஆழ்ந்தது, அப்புறம் நீள்னா நீளமானது. நீளமான அந்த கடல் எனது திருப்பார்கடல். அந்த திருப்பார்கடலை தன்னுடையதாக உடையவன் எம்பெருமான் என்று சொல்லுவார். அடியேன் நீண்ட கடலினால், ஏழாவது நீண்ட கடலினால் சூழப்பட்ட கடலால் இலங்கை, அப்புறம் கடலை தாண்டினேன் நாள் காலம் பொழுது. அது எனக்கு அது புரியல அடியேன், அது அர்த்தம் எனக்கு. இலங்கை ராஜா, இலங்கை கோன்னா இலங்கை ராஜா யாரு? ராவணன். இந்த ராவணனுடைய தோள்களை, அவனுடைய தோள்கள் 20 தோள்களையும் 10 தலைகளையும் துணி செய்தான், வெட்டினான் ராமபிரான். ராமபிரான் உடைய அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான் அப்படிங்கிறது ஸ்ரீராமரை குறிக்கக்கூடிய வாக்கியம். அந்த ராமருடைய தாள்கள், அவருடைய திருவடிகளை தலையில் வணங்கி, தலையினால வணங்கி, நாள் கடலை கழிமினேன். நாள் கடலை, நாள்கள்ங்கிறது கடல் மாதிரி இருக்கு, அந்த கடலை, அதாவது டேஸ் ஆகிய சமுத்திரத்தை கழிமினே அப்படின்னா தாண்டுங்கோள் என்று சொல்றார், சரியா? அப்புறம் அடியேன் சாரி அடியேன், எட்டாவது எனக்கு ஒண்ணுமே புரியல அர்த்தம். எனக்கு எட்டாவது எழுதவே புரியல எனக்கு. கழிமின் தொண்டீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொண்டீர்கள்னா ஹே பக்தர்களே, ஹே தாசர்களே, கழிமின் உற்றுங்கோ. கழிக்கிறதுனா என்ன? மைனஸ் பண்றது, சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. என்னத்தெல்லாம் விட்டுருணும்? பகவானை தவிர்த்து மற்றதையெல்லாம் விட்டுருங்கோ அப்படின்னா அதுல இருக்கிற பற்ற விட்டுருங்கோ, கழித்து விட்டு அவனை தொழுமின், அவனை நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படி நமஸ்காரம் பண்ணினேலானால், தொழுதால் அப்படின்னா அப்படி நமஸ்காரம் பண்ணினேலானால், வழி நின்ற வல்வினை மாழ்வித்து, ஜென்மமா நம்ம பண்ணின வல்வினைனா பாவம், பாவத்தை மாளச் செய்து, மாழ்வித்துனா அழித்து, அழிவின்னி ஆக்கம் தருமே, அழிவில்லாத நித்தியமான மோக்ஷத்தை எம்பெருமான் தருவான். ஆக்கம்னா மோக்ஷம் என்று அதை எம்பெருமான். அடியன் அடியன் அடியன். ஜெய் சிவநாராயண. தேவி முத்துலட்சுமி மேம் வாங்க. அடியன் அடியன் ஸ்ரீமன் நாராயண. ஜெய் சிவநாராயணமா. ராம் ராம். ஸ்ரீமன் நாராயண. பஞ்சபூதத்துக்கு நீங்க மலர், ஆகாசத்துக்கு மலர் சொல்லிருந்தீங்க. அது வஸ்து காது. காது. வாயுக்கு தூபம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வஸ்து என்னது? மூக்குக்கு. மூக்கு தான் சுவாசிக்கிறோம் இல்லையா? சுவாசிக்கிறதுக்கு தூபம், அது மூக்கு. அக்னி. அடுத்தது நீர் குடிக்கிறோம் இல்லையா? நீர், நாக்கு, டேஸ்ட். நம்மளோட இந்திரியம் நாக்கு. பகவானோட தீர்த்தத்தை வாங்கி நம்ம குடிக்கிறோம் இல்லையா? அந்த தீர்த்தம்ங்கிறது சுவாமியோட பூஜைக்கு உபயோகப்படுத்துறது நீர். அந்த தீர்த்தம் அதுதான் நீர்ங்கிற பூதம். அது நம்ம நாக்கோட சம்பந்தப்படுறது. காதோட ஆகாசம், பூஜை பண்ணியா புஷ்பம், இல்லாட்டினா மணி கூட வச்சுக்கலாம். மணி அது சப்தம், மணி அடிக்கிறோம், அது நம்ம காதுல விழும். அப்புறம் காற்றுக்கு என்னது? சாம்பிராணி, தூபம். அது நம்மளோட மூக்குலையும் நம்ம அதை சுவாசிக்கிறோம். பகவான் உகந்தருளினா அந்த சாம்பிராணியை நம்மளும் சுவாசிக்கிறோம், அது மூக்கு. அடுத்தது என்னது? மூணாவது நெருப்பு. நெருப்புங்கிறது கண்ணுக்கு, கண்ணால அதை பார்க்கிறோம். இப்போ கோவில்ல தீபாராதனை காமிக்கிறது பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒத்திக்க மாட்டா தொட்டு. நல்ல சம்பிரதாயக்காரால தான் தொட்டு ஒத்திக்கிறதுங்கிறது கிடையாது.
எதுக்காக தீபாராதனை காட்டுறான்னா பகவான நன்னா அந்த திவ்யதேச தெம்பெருமான நம்ம கண்குளிர பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி காட்டுவான்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அப்படி சொல்லுவா. தொட்டு ஒத்திக்கிறது தப்புன்னு நான் சொல்லல, சம்பிரதாயத்துல இப்படி ஒரு விஷயம், அதை தான் சொன்னேன், அவ்வளவுதான். அப்போ அத அந்த ரூபத்தை அழகா திருமுடி, திரு கண்கள், திருவாய், திரு செவி இதெல்லாத்தையும் சேவிச்சு வைக்கிறதுக்காக தான் தீபாராதனை காட்டுறது. அப்ப அந்த கண் குளிர அந்த எம்பெருமான பார்க்கணும். கண்ணுங்கிறது நெருப்பு, அதுதான் தீபாராதனை, தீபம். அடுத்தது இந்திரியம் என்னது? நீர். நீர் தான் தீர்த்தத்துக்கு சுவாமிக்கு அர்த்தியம், பாத்தியம், ஆச்சமனியம் இதெல்லாம் நீர்ல பஞ்சபாத்திரத்தினால கொடுத்து அந்த தீர்த்தத்தை நமக்கு கொடுக்குறான். அப்போ அது அதை நாக்குல விட்டுக்கிறோம். நாக்குல அது நம்மளை சுத்தப்படுத்தணும் நாக்கு. அதுக்கு அடுத்தது என்னது? மண், சந்தனம், மண். அதுதான் என்னன்னா சந்தனம், கந்தம். சந்தனமோ மஞ்சளோ அதை பெருமாள் சாத்திண்டு அதை கொடுக்கறாரு. அதை நெத்தியில இட்டுக்கிறோம். ஏன் நெத்தியில இட்டுக்கிறோம்? நெத்திங்கிறது தோல், நம்மளுடைய தோல். தோல்ங்கிறது 5வது கருவி. 5 ஞானேந்திரியங்கள்ல 5 பார்த்தோம் இல்லையா? காது, அதுக்கப்புறம் மூக்கு, அப்புறம் நாக்கு, சாரி கண்ணு, அதுக்கப்புறம் தான் நாக்கு, அதுக்கப்புறம் தோல். தோல் தோல் தானே இங்க இருக்கு, ஸ்கின். அந்த ஸ்கின் மேல அந்த சந்தனத்தை இட்டுக்கிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்ம நாளைக்கு இருக்காங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றேன். ராதேகிருஷ்ணன். சரிங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயண ஜி. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. எல்லாருக்கும் புரியுதா? ராம் ராம். ஸ்ரீமன் நாராயண. அடியன். தேங்க் யூ. ஜெய் ஸ்ரீமன் நாராயண ஜி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியன். ஆமாமா, நானு மழை சரியான விடவே இல்லை.